புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயம்னு சொன்னால் உங்களுடைய இருதயமாகிய பலிபீடத்தில் தேவனுடைய அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்பொழுது ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரோட வருகை எப்பன்னு தெரியாது. அதனால தான் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தணியட்டும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனை மன்னிக்கலைன்னா கூட பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவஜனமே, இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க. எந்த நேரத்தில் வேணாலும் கர்த்தரோட வருகை இருக்கலாம். வருகை நாள் செல்லும், தாமதமாகும், இன்னும் தாமதமாகும். மனம் போன போக்கில் வாழலாம் நினைக்கிற உணர்வில்லாதவர்கள் ஒருவரும் கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. இன்னும் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருப்பார், மனுஷகுமாரனுடைய வருகையில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக காணப்பட எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவஜனமே, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் உலகமெங்கும் நடந்து கொண்டே இருக்கு. உணர்வில்லாதவர்களாக இருந்தால், பண்டிகை கிறிஸ்தவர்களா, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருந்தால் ஆண்டவரோட வருகையில் போக முடியாது.